2 கர்ப்பிணிகள் ஒரே வீட்டில் இருக்கலாமா? கர்ப்பிணி குலதெய்வம் கோவிலுக்கு போகலாமா? கர்ப்பிணிகள் கோவிலுக்கு செல்லலாமா? குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாமா? 2 கர்ப்பிணிகள் ஒரே வீட்டில் இருக்கலாமா? ஒரே வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? கர்ப்பிணிகள் குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா வேண்டாமா என்பதில் நிறைய பேருக்கு சந்தேகம் எழும். இது குறித்து ஆன்மீக பெரியவர்கள் பல்வேறு விஷயங்களை அர்த்தத்துடன் சொல்லி வைத்துள்ளனர். அந்த வகையில் கருவுற்ற முதல் மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். 2வது மாதத்தில் சூரியன் வழிபாடும், 3வது மாதத்தில் சந்திரன் வழிபாடும், 4வது மாதத்தில் செவ்வாய் வழிபாடு, 5வது மாதத்தில் புதன் வழிபாடு, 6வது மாதத்தில் குரு வழிபாடு, 7வது மாதத்தில் சுக்கிரன் வழிபாடு, 8வது மாதத்தில் சனி வழிபாடும், 9வது மாதத்தில் மறுபடியும் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம். ஆனால் கர்ப்ப காலத்தில் விரதம் இருப்பதை தவிர்க்கலாம். கர்ப்பிணிகள் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று அன்று முன்னோர்கள் சொல்லி வைத்தனர். காரணம், போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலகட்டங்களில் கோவில்களுக்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டி வரும். சாலைகளும் சீரற்று குண்டும் குழியுமாக காணப்படும். கோவில்கள் பெரும்பாலும் குன்றுகளிலும் மலைகளிலும் அமைந்திருக்கும். கர்ப்பிணிகள் அவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருந்தாலும் கூட்டம் நிறைந்த இடங்களில் நோய் தொற்று ஏற்பட்டு விடும் என்பதாலும் கர்ப்பிணிகளை கோவில்களுக்கு செல்ல வேண்டாம் என்றார்களாம். ஆனால் இப்போது காலகட்டம் மாறி வாகன வசதிகளும் பெருகி உள்ளதால் கர்ப்பிணிகள் தாராளமாக கோவிலுக்கு செல்லலாம். அதே போல பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி சிலைக்கு அருகில் எந்திரங்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். இந்த எந்திரம் ஈர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டிருக்கும் என்பதால் அங்கே செல்ல வேண்டாம் என்றும் சிலர் சொல்வார்கள். அதே போல ஒரே வீட்டில் 2 கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது என்பார்கள். அதாவது அவர்கள் அண்ணி நாத்தனார் உறவுகளாக இருக்கக்கூடாது. காரணம், ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொள்ளும் போது யாராவது ஒருவரின் குழந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுமாம். அதனால் 2 முறைகளில் உள்ளவர்கள் கர்ப்பமாக இருந்தால் ஒரே வீட்டில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அக்கா, தங்கை அல்லது வேறு உறவு முறையில் உள்ளவர்களை சந்தித்துக் கொள்ளலாம். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.